இந்த காலை வேளையிலே தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்ற வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அந்த சங்கீதக்காரன் ஆசாப் எழுதினதை நான் வாசிக்க கேட்டோம். எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை தேவன் புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனம் 430 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் மோசேயை கொண்டு வந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். மோசே ஒரு முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலின் இரட்சகனாக அவன் அங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தின்படி மனித குலத்தை விடுவிக்கும்படியாக இஸ்ரவேலிலே அவர் பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசே முன்குறிக்கப்பட்டு இஸ்ரவேலை விடுதலையாக்கும்படியாக அவன் பிறந்த இடத்திலே அங்கே எல்லா குழந்தைகளும் கொல்லப்பட்டாலும் மோசேயை தேவன் காப்பாற்றி இருக்கிறார். மோசேயை கொண்ட தேவ திட்டம் நிறைவேறி இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு விடுதலையாக்கும்படியான திட்டம் தேவனுடையது. தேவனுடைய திட்டத்துக்கு எதுவும் தடையாக இருக்க முடியாது என்பது மோசேவின் ஜீவியம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே அங்கே காக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது. தேவனுடைய கண்களிலே அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. அவனுடைய தாய் தகப்பன் ஒளித்து வைத்தார்கள். வேளையிலே அங்கே அந்த தொட்டி அங்கே ஒரு கூடையிலே அவன் காக்கப்பட்டான். அங்கே நதியிலே அவன் விடப்பட்டாலும் பார்வோனின் குமாரத்தை அவனுக்கு இறங்கினான். பார்வோனின் குமாரத்தை இறங்கினாலும் அங்கே பார்வோனின் சட்டமும் அவனுக்கு இறங்கினது என்ற இடத்திலே அவன் காத்து அங்கு வளர்க்கப்படுகிறான். இந்த மோசேயை கொண்டு தேவன் விடுதலையாக்கும்படியான திட்டங்களை வைத்திருந்தார். ஆனாலும் தெய்வீகம் என்ற பக்கத்திலே பஸ்காவின் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நானே என்று அவர் சொல்லுகிறார். அங்கே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன இடத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு. ஆலோட்டிகளால் அவர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் இருந்தும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் இடத்தில் இருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்கினதற்கு அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். எகிப்திலிருந்தும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இடத்திலிருந்தும் அங்கே ஆலோட்டிகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். செங்கடலை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். செங்கடலை அவர்கள் கடந்தது என்பது ஞானஸ்தானத்தின் உபதேசம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வளவெல்லாம் தேவன் செய்து அவர்களை கொண்டு வந்தாலும் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தேவன். அவர்கள் புறப்பட்டார்களா, அவர்கள் வந்தார்களா என்பதுதான் கேள்வி. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யாகவே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களா என்றால் அவர்கள் சரீரத்தின்படி எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் கூட அவர்களுடைய மனது எகிப்தில்தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரீரத்தின்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வந்து தேவன் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்க பண்ணி வனாந்திரத்துக்கு அவர்களை கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு அவர் நடத்தி செல்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமோ மனதோ அங்கே எகிப்தின் மேல்தான் இருக்கிறது. எகிப்திலே அங்கே கல்லறைகள் இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர் என்று மோசேயோடு அவர்கள் முரட்டாட்டமாக போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயை அவர்கள் எதிர்த்தார்கள், தேவனை அவர்கள் எதிர்த்தார்கள், தேவன் ஏற்படுத்தின நடத்திப்பையும் அவர்கள் எதிர்த்தார்கள் என்பதுதான் மோசே எதிர்த்தது. மோசேயை கொண்டு தேவன் நடத்தினாலும் பூமியிலேயே அவன்தான் திவ்ய சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான், சாந்த குணம் உள்ளவனாக இருக்கிறான் என்ற சாட்சியை அவர்கள் கொண்டு வந்தாலும் கூட அங்கே அது அவர்கள் அவனையும் கோபப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை போலவே தேவன் நம்மையும் உலகத்திலிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்டோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ண இஸ்ரவேலர்கள் அங்கே வனாந்தரத்துக்கு வந்தாலும் அவர்களுடைய விருப்பம், வாஞ்சை எல்லாம் எகிப்திலேயே இருந்தது. எகிப்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் நன்றாக உண்டு, நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் என்பது போலதான் அவர்கள் பேசுகிறார்கள். எகிப்தியரின் கரிச்சட்டிகளை அவர்கள் விரும்பினார்கள். எகிப்தின் குமட்டி காய்களை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எகிப்தின் வெள்ளை பூண்டுகளும் வெங்காயமும் அவருடைய மனதிலே இருந்தது. இதுதான் அவர்களுடைய நிலவரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 6.5 லட்சம் அங்கு ஜனங்களை தேவன் அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்ட இடத்துல புருஷர் மாத்திரம் 6.5 லட்சம் பேர் என்று நாம் அறிந்திருக்கோம். இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாலும் கூட இவர்கள் அங்கே எகிப்தை நினைவு கூறக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அவனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவருடைய இருதயம் எகிப்தினால் நிரப்பப்பட்டு இருந்தது. அவருடைய இருதயம் எகிப்தை வாஞ்சித்தது. அவருடைய இருதயம் எகிப்தை நோக்கியே இருந்தது என்று அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. தேவன் வானத்தின் மன்னாவை கொடுத்தாலும் கூட அவர்கள் திருப்தியாகவில்லை. மாம்சத்தை கேட்டு வாங்கினார்கள். தாங்கள் இச்சித்ததை பெற்றுக்கொண்டவர்கள் அங்கே வெட்டப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முன்னே நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். உலகத்திலே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் உலகத்துக்கு உரியவர்களாக இனி வாழக்கூடாது என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் கானான் போய் சேரும் வரைக்கும் அவருடைய மனது தேவனை பற்றி இருக்க வேண்டும். அவருடைய இருதயம் தேவனில் அன்பு கூறக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அவருடைய வாஞ்சை எல்லாம் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பற்றினதாக இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவிலே அவர்கள் நினைத்திருந்து வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானானை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, கொண்டு வந்த உடனே அவர்களுக்கு அங்கே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதை அவர்கள் கை கொண்டு அவர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைந்திருக்க வேண்டும். இது நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எகிப்து என்பது உலகம் என்று சொன்னேன். நாம் உலகத்திலே நாம் ரட்சிக்கப்படாத காலத்தில் நாம் உலகத்திலே இருந்தோம். நாம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம். அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், நாம் காணியாட்சி, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், இவ்வுலகத்திலே நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருந்தோம். நம்பிக்கை இல்லை, தேவன் இல்லை என்ற இடத்துல இருந்தோம். நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த யாத்திரையிலே, இந்த பிரயாணத்திலே நாம் நம்முடைய பரம கானானை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் நேசரை அடைந்து கொள்ளும்படியாக, நம்முடைய வாக்குத்தத்தமாகிய நேசரை அடைந்து கொள்ளும்படியாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே நம்மை திருப்திப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகள், உபதேசங்கள் இருக்கிறது, வேத வாக்கியங்கள் இருக்கிறது, இயேசு சொன்ன வசனங்கள் இருக்கிறது, அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கிறது. இதை கை கொண்டு, இதை உண்டு நாம் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நாம் அடைய வேண்டும். உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோமே, நாம் உலகத்தின் சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறோமா? உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோமே, நாம் உலகத்தின் ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். எகிப்திலிருந்து வந்தவர்கள் இன்னும் எகிப்தை நினைவு கூர்ந்தார்கள். எகிப்திலிருந்து வந்தவர்கள் மன்னாவினால் திருப்தியாக்கப்படவில்லை. எகிப்திலிருந்து வந்தவர்கள் இச்சித்ததை கேட்டு வாங்கி கொண்டார்கள் என்ற இடத்தில்தான் அவர்களுடைய பிரேதங்கள் அந்த வனாந்தரத்திலே விழுந்தது. உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் உலகத்தின் சிந்தையுடையவர்களாக இருக்கிறோமா? அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பி அவர்களை தன்னோடு வைத்துக் கொண்ட இடத்துல யோவான் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. கேட்டின் மகன் ஒருவன் தான் கெட்டு போனானே தவிர மற்ற 11 பேரையும் நான் காத்து கொண்டேன். நீ தந்த இவர்களை நான் காத்து கொண்டேன். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் என்னை பகைத்தது, இந்த உலகம் உங்களையும் பகைக்கும். இந்த உலகத்துல எனக்கு உபத்திரவம் இருந்தது, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசுவோடு இணைக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவின் பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவில் நமக்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய நோக்கம் திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை உணராதவர்களாக, அறியாதவர்களாக, உணர்வில்லாதவர்களாக அந்த வனாந்தரத்திலே அவர்கள் செத்துமடைந்தார்கள். இவர்களுடைய பிணங்கள் எல்லாம் இந்த வனாந்தரத்தில் விழும் வரைக்கும் அவர்களை அதே வனாந்தரத்தில் சுற்றி வர பண்ணினார் தேவன். 40 வருட காலங்கள் அவர்கள் சுற்றி வந்தார்கள். அதை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம்? நீங்கள் உங்களை யார் என்று அறியும்படிக்கே அவர் இப்படி நடத்தினார் என்று சொல்லுகிறார். ஆனால் 2 பேர் தான் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். அது நாம் அறிந்திருக்கிறபடி யோசுவாவும் காலேபும். இந்த யோசுவாவும் காலேபும் தேவ திட்டத்தை அறிந்தவர்களாக, தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவனுடைய நிர்ணயத்தை அறிந்தவர்களாக, தேவன் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக தேவ திட்டத்தின்படி அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள. கோத்திரத்துக்கு ஒரு ஆளை எடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பின இடத்துல 10 பேரும் அவர் எதிர்மறையானதை தான் சொல்லுகிறார்கள். இந்த தேசம் வளமையானது தான், அந்த தேசத்தின் கனிகள் புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஏனோக்கியரைகளை நாங்கள் கண்டோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று ஜனத்தின் இருதயத்தை வலிவு போக செய்யக்கூடியவர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த 2 பேரும் தான் தேவன் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு முன்பாகவே ஒரு வேசி இந்த தேசம் உங்களுக்கு தான் என்று சொல்லிவிட்டார். ராகாவென்னும் அந்த வேசியை அவர்கள் கண்ட இடத்துல இந்த தேசம் உங்களுக்கு தான் தேவன் தருகிறார் என்று அவள் முன்னதாகவே சொல்லி அவளும் காக்கப்பட்டாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோம்? உலகத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கி நடத்தப்பட்டது போல நாமும் உலகத்திலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி நடக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொண்டால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? கிறிஸ்துவை நாம் உடையவர்களாக இருந்தால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? நாம் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற காரியங்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மேன்மையான மகிமையான ஒரு சுவிசேஷத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த பரிபூரணத்தை அடையும்படியாக நமக்கு ஒரு மகிமையின் சுவிசேஷம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் அல்லாமல் வேறு சுவிசேஷம் இல்லை என்று கலாத்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வேறு சுவிசேஷம் இல்லையே, வேறு சுவிசேஷம் இல்லை. வேறு சுவிசேஷம் ஒருவன் கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். இந்த மேன்மையான மகிமையான இந்த சுவிசேஷம் நமக்கு ஏன் கையளிக்கப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் அவர் உயிரோடு எழுந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளும் வரைக்கும் எங்களுக்கு புரியவில்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் எழுதுகிறார். ஆனால் நமக்கு அல்ல, அப்படி அல்ல. நாம் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மேன்மையான மகிமையான இந்த உபதேசம் நமக்கு சொல்லப்படுகிறது. வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை நடத்துகிறார். இயேசு சொன்ன வசனங்களை கேட்கும்படியான பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2ஐயும் இணைத்து அப்போஸ்தல உபதேசமாக நமக்கு உபதேசிக்கப்படுகிறது. இவைகளை கொண்டு நாம் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டோமே. நாம் முன்னே எப்படி இருந்தோம்? நாம் முன்னே அடிமைகளாக இருந்தோம், அநீதி செய்கிறவர்களாக இருந்தோம், அநீதிக்கு நம்முடைய அவயவங்களை அடிமைத்தனப்படுத்தி இருந்தோம் என்று சொல்லுகிறார். நாம் இப்பொழுது நீதியின் பிள்ளைகள், நாம் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல. இரவு இருள் என்ற அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று அங்கே கொலோசியர் நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களில் சொல்லுகிறார். மேலே உள்ள ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நமக்கு பங்களித்து இருக்கிறார். இந்த மேன்மையான மகத்துவமான பங்கை நாம் அடைய போகிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோடு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இதற்குள்ளே கொண்டு வரப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உலகத்துக்குரியவைகளை குறித்து நாம் துக்கப்படுகிறோமா? உலகத்துக்குரிய ஆசைகள் நமக்கு இருக்கிறதா? நாம் இம்மைக்குரியவைகளின் மேல் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காகவே ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவனாக இருந்தால் அவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள். கல்லனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பரதீசில் இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. அவன் கேட்டது ஏதாவது உலகத்துக்குரியவைகளை கேட்டானா? அவன் மரணத்தின் தருணத்திலே இருக்கிறான், அவன் வேதனையிலே இருக்கிறான், அவன் சரீரத்தின் பாடுகளிலே இருக்கிறான். இந்த பாடுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், முடிந்தால் இந்த சிலுவையின் மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று அவன் பூமிக்குரியவைகளை கேட்கவில்லை. அவன் எவ்வளவு மேலானதை கேட்கிறான்.
உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நீர் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று நித்தியத்துக்குரியவைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவனாலே விடுதலை பெற்று கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய ஆவியின் அவர் அருளின பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நிரப்பப்பட்ட நாம் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எதற்காக துக்கப்படுகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்கிறோம் என்பதை நிதானிக்கும்படியாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூமிக்குரியவர்களை நாடுபடியாக பூமிக்குரிய பிரச்சனைகளை சிந்தித்து அதிலே நாம் உழண்டு விடக்கூடாது. மேன்மையானவைகளை நாட வேண்டும். கிறிஸ்து வலது பாரசத்தில் இருக்கிறாரே, அந்த மேலானவைகளே நாடுங்கள், தேடுங்கள் என்று சொல்லுகிறார். மேலானவைகளை நாடி தேடக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோமா? நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டு அவருடைய வலது பாரசத்திலே நாம் உட்கார வைத்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய ஜீவன் வெளிப்படும், நாம் அவரோட காணப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கேற்ற நடக்கை நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். பழைய புளித்த மாவோட அல்ல என்று கொரிந்தியர் நிருபக்காரர் எழுதுகிறார். பழைய புளித்த மாவு என்பது துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறபடி பாவ மனிதனை அழித்திருக்கிறோம், பழைய மனிதனாகிய துர்குணத்தை அழித்திருக்கிறோமா? பழிவாங்குதல் இருக்கிறது. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். மற்றவர்களை பேசக்கூடிய இடத்திலே நாம் நிதானமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, மற்றவர்களை அவர் பழித்து பேசவில்லை என்ற நற்சாட்சி அவருக்கு இருக்கிறது. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் நம்மை நிதானிக்கும்படியாக இந்த நாடு இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். அங்கே யுத்த புருஷர்களாகிய அவர்கள் தேவனையும் தேவனுடைய நடத்திப்பையும் எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பிணங்கள் அங்கே விழும் வரைக்கும் இவர்கள் யாரும் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைய முடியவில்லை. உங்களால நானும் கெட்டேன் அப்படின்னு மோசே சொல்லிட்டார். உங்களாலே நானும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே பிரவேசியாதபடி தேவன் என்னை பண்ணார் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இவர்களை எப்படியாவது உள்ளே கொண்டு போக வேண்டும் என்ற ஜெபம் மோசேக்கு இருக்கிறது. இவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் தான், இவர்கள் கடினமானவர்கள் தான், இவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் தான், இவர்கள் பிடரி கடினம் உள்ளவர்கள் தான். ஆனாலும் நீர் இவர்களுடைய ஆகாமியத்தை அக்கிரமத்தை நீர் பார்க்க கூடாது, இவருடைய முரட்டாட்டங்களை நீர் கருத்தில் கொள்ளக்கூடாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் நிமித்தம் இவர்களை நீர் நடத்தி கொண்டு போக வேண்டும். இவர்களை முழுவதும் நீர் வனாந்தரத்தில் அழித்து போட்டால் நீர் புறப்பட பண்ணின அந்த ஜனங்கள் எங்களை என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் அந்த ஜெபம் நீடிக்கிறது, அந்த நீட்டிக்கொண்டே போகிறார். நான் தேவன் சொல்கிறார், நீ இவர்களை இப்பொழுது நடத்தி கொண்டு போ, நான் விசாரிக்கும் ஒரு நாள் வருகிறது. இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இருந்த அதே விசாரிப்பு தான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அவர் வைக்கிறார். ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்ன இடத்துல இப்படி அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளே நான் காணலையே. மோசேக்கு பதில் சொல்லிவிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய விசுவாசத்தின் சந்ததியாகிய புறஜாதிகள் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட அங்கே பந்தி இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்பது விசுவாசத்தின் சந்ததி. அது ஆபிரகாமினாலே விசுவாசத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட சந்ததி. அது ஆவிக்குரிய எபிரேயர்கள், அது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அது ஆவிக்குரிய யூதர்கள் என்ற இடத்திலே எல்லோரும் ஒன்று என்று விசுவாசத்தின் சந்ததி ஒன்றாக்கப்பட்டு அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட அங்கே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர், என்னுடைய சொந்த ஜனங்கள், என்னாலே மீட்கப்பட்ட என் குமாரனாகிய இஸ்ரவேல், இவன் விசுவாச குறைவினாலே அவன் புறம்பான இருளே தள்ளப்படுவான் என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். பாவங்கள் வர நம்மை சுத்திகரித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவை நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தல உபதேசத்தின் மேன்மையான பக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் இஸ்ரவேலர்களை போல முரட்டாட்டம் உள்ளவர்களாக, இம்மைக்காக கவலைப்படுகிறவர்களாக, நாம் மாம்சத்துக்குரிய இம்மைக்குரிய உலகத்துக்குரியவைகளை கேட்டு வாங்கக்கூடியவர்களாக நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் நம்முடைய ஜீவியமும் பரிதவிக்கப்பட்ட இடத்துல போய்விடும். நாம் மேலானவைகளை நாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய, அங்கே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கக்கூடிய மேலானவைகளை நாடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். சரி, இஸ்ரவேலர்கள் தான் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னோடு 12 பேர் வைத்திருந்தார். அவர்களும் இம்மைக்குரியவைகளையே அவர்கள் கேட்டார்.
உயிரோடு எழுந்து வந்திருக்கார். இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படும் வரை அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டது மெய்தான், ஆனால் நாம் இந்த விசுவாச வாழ்க்கையில ஜெயம் பெறும்படியாக தான் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குமாரனுக்கு கொடுத்த அதே ஆவியை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். கிறிஸ்துவில் இருந்து அதே பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நாம் அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியிலே நான் அனல் மூட்டி எழுப்பி நாம் அதில் தவிக்க வேண்டும். இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம் என்று சொல்கிறார். நிர்வாணி என்ற வார்த்தைக்கும் தந்திரம் என்ற வார்த்தைக்கும் ஒரே கீவேர்டு தான், ஒரே கோல். அங்கே நிர்வாணம் என்ற வார்த்தைக்கும் அங்கே கன்னிங், அவன் சட்டிலிட்டி என்ற எபிரேய சர்ப்பம் அங்கே கன்னிங்கா இருந்தான், சர்ப்பம் வினாவுள்ளவனாக இருந்தான் என்ற இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் நிர்வாணம் என்ற வார்த்தைக்கும் ஒரே வேர்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வவல் தான் மாறுது. ஆனா அதோடைய ஒரே வார்த்தையின் வவல் மாறுறதுனால தான் அங்க போதே தவிர ரெண்டுத்துக்கும் ஒரே மூல வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இவர்களுக்குள்ளே நிர்வாணத்தை கொண்டு வந்தது அவனுடைய கன்னிங்னஸ். இந்த கன்னிங்னஸ், இந்த அவன் சட்டிலிட்டி மனிதனுக்குள்ளே அப்படியே இருந்து விட்டது தான் நிர்வாணம். இதை நீக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தெய்வீகத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அவனுடைய தன்மைகள் முற்றிலும் நம்மளிருந்து நீக்கப்பட்டு நம் தெய்வீக தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ண வழியிலே அவர்கள் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், தேவனுடைய சமூகம், நடத்திப்பு என்ற இடத்திலே அவர்கள் அதிலே நிலைத்திருந்தார்கள். ஆனால் எல்லோரும் உள்ளே பிரவேசித்திருப்பார்கள். அவரை எதிர்த்தவர்கள், கீழ்ப்படியாமல் போனவர்கள், அங்கே அவருடைய பிணங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. பூமியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்க வேண்டும். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டவர்களானால் அந்த நிர்வாணம் இருக்காது. தரித்து கொண்டவர்களானால் அந்த சுபாவம் இருக்காது, பழைய சுபாவம் இருக்காது. பழைய மனிதன், பாவ மனிதன், புறமான மனிதன் முற்றிலும் அழிக்கப்பட்டு நாம் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 கண்ணாடியிலே காண்கிறது போல காண்கிறேன், முகமுகமாய் காணக்கூடிய அனுபவத்துக்கு வர வேண்டும். வசனத்தினாலே நாம் பலப்பட வேண்டும். உபதேசத்தினாலே நாம் கட்டப்பட வேண்டும். ஆவியினாலே நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் இந்த தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உலகத்தில் இருந்தும் அங்கு மனுஷரிலிருந்தும் நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக தான் இந்த அப்போஸ்தலரின் உபதேசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையானாலும் எகிப்தை அவர்கள் பற்றி கொண்டது போல அவருடைய இருதயத்திலும் மனதிலும் எகிப்து இருந்தது போல இருக்கக்கூடாது. எபிரேயருக்கு நிறுவனம் 11:16, 17, 18 வசனங்கள்ல விட்டு வந்த தேசம், அவர் நாடி போகிற தேசம் பரமதேசம் என்று சொல்லப்படும். விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் போயிருப்பார். அங்கே சுய தேசத்தை நாடுகிறோம் என்று சொன்னார்கள். அதை முழுவதும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. பரமதேசத்தை நாடினார்கள். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை அவர்கள் விசுவாசித்தார்கள், வாஞ்சித்தார்கள். தூரத்திலே கண்டு மார்போடு அணைத்துக் கொண்டார்கள். அந்நியரும் பரதேசிகளும் என்று தங்களை அறிக்கையிட்டார்கள். மேலான ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இல்லாவிட்டால், இந்த உலகத்துக்குரியவர்களாக நாம் காணப்படாவிட்டால், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம விட்டு முற்றிலும் நீக்கிவிட்டால், இந்த பழையவைகளை முற்றிலும் நாம் நீக்கிவிட்டால் நாம் தேவனுடையவர்கள், தேவன் நம்முடைய தேவன் என்ற சாட்சியை நாம் பெறுவோம். இந்த காலை வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு சரியான அங்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினது போல நம்முடைய ஜீவியத்தில் முரட்டாட்டம் இருக்கிறது. அவர்கள் உலகத்தை வாஞ்சித்தது போல நம்முடைய ஜீவியத்தில் உலக வாஞ்சை, மாம்ச இச்சை இருக்கக்கூடாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை முற்றிலுமாக அழிக்க வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நம்ம இருந்தால் நம்ம தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. இம்மைக்காக நாம் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கக்கூடாது. இம்மைக்குரிய காரியங்கள் நம்மை துக்கப்படுத்தக்கூடாது. நாம் நித்தியமானவர்கள், நாம் தேவனுடையவர்கள், நாம் நித்தியமானவைகளை நோக்கி இருக்க வேண்டும். மேலானவைகளை நாடி தேட வேண்டும். அது நாம் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மனுஷிக அன்பு அல்ல,
ஒரு வெளிப்படையான அன்பு அல்ல. தெய்வீக அன்பு நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் இவைகளை முற்றிலும் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உபதேசங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுடைய மனதும் இருதயமும் இன்னும் எகிப்திலேயே இருந்தது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய நடத்திப்புக்கும் நம்முடைய தேவனுக்கும் தேவன் ஏற்படுத்தின நடத்திப்புக்கும் அவர் நமக்கு அளித்த உபதேசத்துக்கும் அபிஷேகத்துக்கும் ஏற்றவர்களாக நாம் வளர்ந்து நாம் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நீங்களும் நானும் அடைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை அடைந்து கொள்ள வேண்டும். அவர் விசுவாசத்தில் பூரணர், அவர் பரிசுத்தத்தில் பூரணர், அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்தார். அவர் அன்பில் பூரணராக இருந்தது போல நாமும் அந்த பரிபூர்ணத்தை அடைந்து கொள்ளும்படியாக அந்த குமாரனுக்கு தந்த அதே அபிஷேகத்தின் நிறைவினால் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் நிறைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அங்கே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பிசாசு தந்திரங்களை நாம் ஜெயிக்கும்படியான வல்லமையும் உபதேசத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களை நாம் மனதில் கொள்வோம். இந்த உபதேசங்களை கை கொள்ளும்படியாக நம்மை கீழ்ப்படுத்துவோம். நாம் அநீதிக்கு அல்ல, நீதிக்கு நம்ம அவயவங்களை கீழ்ப்படுத்துவோம். நாம் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மேல் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, தேவ சித்தம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்திலே பின்னான காரியங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டாம். எகிப்தை நாம் நினைக்க வேண்டாம். எகிப்தின் மேன்மைகளை நாம் பேச வேண்டாம். அந்த தன்மைகளை நம்மை விட்டு முற்றிலுமாக எடுத்து போடுவோம். அங்கே துர்குணம் பொல்லாப்பு என்ற பழைய புளித்தமா நம்மிலே காணப்பட வேண்டாம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. துர்குணங்களை நாம் நீக்குவோம். நற்குணங்களை நாம் அடைந்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே திவ்ய சுபாவத்தை நாம் அடைந்து கொள்வோம். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தம், மனத்தாழ்மை, நீடிய பொறுமை என்ற திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். விசுவாசத்தினாலே நாம் அவரோடு பயணிக்கக்கூடிய இடத்துல இருப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளே ஜீவிக்கிறது போல நாம் அவரில் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல, சதம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டிருக்கிறார். பாவங்கள் அற நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். நம்முடைய அபிஷேகத்தின் நிறைவினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிபூர்ணப்படுத்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். பூமிக்குரியவைகள் அல்ல, பின்னானவைகளே அல்ல, முன்னானவைகளே நோக்கி பார்ப்போம். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுவோம். பூமிக்குரிய இந்த ஆசீர்வாதங்களை, எழுத்துக்குரிய காரியங்களை நாம் நினைக்க வேண்டாம். அவைகளின் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டாம். நமக்கு என்ன வேண்டுமோ எழுத்தின்படி அவைகளை தேவன் அருள வல்லவனாக இருக்கிறார். நம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையிலே தேவ ராஜ்யத்தை, தேவ நீதியை தேடுவோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கத்தை அறிந்து கொள்வோம். நம்மேல் தேவன் வைத்த அழைப்பு, அபிஷேகத்துக்கு ஏற்ற ஒரு நடக்கை உரியவர்களாக நாம் காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.